கதை கேட்குறது யாருக்கு தான் பிடிக்காது? புரியாத விஷயத்த கூட கதையாக கேட்கும்போது எளிமையாக புரிஞ்சிடும். அதுதான் கதை சொல்லும் சக்தி. ஒரு ஊரில் 2 ராஜா இருந்தாராம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இல்லை, இல்லை இல்லை, இந்த கதையில் 2 ராஜா. அவங்க 2 பேருமே சகோதரர்கள். ரொம்பவும் சக்தி வாய்ந்தவங்க. அவங்களுக்கு கிடைச்ச சக்தியை தவறாக பயன்படுத்திக்கிட்டு அங்கே இருந்த மக்களை எல்லாம் துன்புறுத்திட்டு இருந்தாங்க. அதை தாங்கிக்க முடியாத அந்த ஊர் மக்கள் அவரை விட சக்தி வாய்ந்த ஒரு ராஜா கிட்ட போய் உதவி கேட்குறாங்க. அந்த ராஜா பேர் விஷ்ணு. ஊர் மக்களோட கோரிக்கைக்கு இறங்கி அந்த விஷ்ணு ராஜா ஒரு பன்றி முகமுடியை போட்டுக்கிட்டு அந்த தம்பி ராஜாவை அழிச்சிடுறாரு. தம்பி இருந்த கோவத்தில் பழி வாங்கியே ஆகணும்னு விஷ்ணு ராஜாவை தேடி போகிறாரு அண்ணன் ராஜா. எங்கே தேடியும் விஷ்ணு ராஜா கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் ராஜாவோட பையன் விஷ்ணு ராஜாவை பற்றி பாடிட்டு இருக்கான். அதை கேட்ட ராஜா, அந்த விஷ்ணு என்னோட எதிரி உனக்கும் எதிரி.